வெல்கம் பேக் டு QA ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு அந்த சாப்டரில் இருந்து எலக்ட்ரிக் டைபோல் மூலமாக ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக போகிறோம். அதுக்கு முன்னாடியே இந்த சாப்டர்லேருந்து ஆல்ரெடி நம்ம கூலம்ஸில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அது மாதிரி ரிலேட் பண்ணி வரக்கூடிய क्वेश्चंस ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு எப்படி டிஃபைன் பண்ண முடியும், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது வெக்டர் குவாண்டிட்டி, அதோடைய டைரக்ஷன், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணது எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வச்சுட்டு தான். அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ண முடியும், அதோடைய கண்டிஷன்ஸ் என்னதெல்லாம் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபீல்ட் லைன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸு, அது பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸு அதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நம்ம எலக்ட்ரிக் டைபோல் என்னன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் டைபோல் என்னது, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்னது, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோடைய டைரக்ஷன், அது பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம், 1 மார்க் கொஸ்டின், MCQ டைப் கொஸ்டின் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம டோர்க்கு தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டோர்க் ஆக்டிங் ஆன் அன் எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ்ட் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஓகேயா? அப்போ இந்த கிளாஸில் இன்னைக்கு நம்ம டைபோல் மூலமாக, எலக்ட்ரிக் டைபோல் மூலமாக electric field due to dipole on axial line or axial point. axial pointல இது மூலமா ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்க்க போறோம். ஒரு டைபோல் இருந்ததுன்னா அந்த டைபோலுடைய ஆக்சியல் லைன்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணும் என்னது பார்க்க போகிறோம். நம்ம இங்கே 2 சார்ஜ், a minus q charge and a plus q charge, and they are separated by small distance. Let it be the center. சென்டர்லேருந்து இங்கே a distance, இதுவும் a distance. இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டைபோல் படிக்கும்போது நம்ம சொல்லிட்டோம். டைபோல் லென்த் என்ன, அது சென்டரில் இருந்தால் மெஷர் பண்ணுவோம், அப்படியுள்ள எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த டைபோலுடைய இந்த ஆக்சிஸ்ல இருந்து ஒரு பி பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவோம். பாயிண்ட், அந்த பாயிண்ட் இதோடைய சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் தான் வருது. இந்த டைபோலுடைய சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணுது, ஒரு எலக்ட்ரிக் டைபோல் வச்சிருக்கு. அந்த எலக்ட்ரிக் டைபோல் மூலமாக இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணும் அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது மூலமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஆக்சஸில் ஆக்ட் பண்ணுது, வெர்டிக்கலாகவும் இக்குட்டோரியலில் ஆக்ட் பண்ணுது, எல்லா இடத்துலையுமே ஆக்ட் பண்ணுது. ஆனால் இதோடைய ஆக்சஸில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அதான் நம்ம இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். நெகட்டிவ் சார்ஜ் மூலமாக ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு த சார்ஜுக்கு உள்ளதான் வரும். தட் இஸ் இ மைனஸ் கியூ ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சார்ஜ். இந்த மைனஸ் கியூ சார்ஜ் மூலமாக இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் படிக்கும்போது நம்ம சொன்னோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோடைய டைரக்ஷன் எப்போவுமே இன்டு த சார்ஜ் தான், வெளியிலிருந்து சார்ஜுக்குள்ளே தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வருது. அப்போ அப்படின்னா இங்கே ஃபீல்ட் லைன்ஸ் இது மூலமாக, இந்த நெகட்டிவ் சார்ஜ் மூலமாக இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுது இ மைனஸ் கியூ, அது இந்த டைரக்ஷனில் தான். ஆனால் ப்ளஸ் சார்ஜ் மூலமாக ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே வெளியில் தான் வரும், அவுட் சைட் தான். ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிதான் நம்ம அந்த அதோட ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இது மூலமாக வரக்கூடியது வெளியில், தட் மீன்ஸ் ஆக்டிங் அவுட்வேர்ட், இதிலிருந்து வெளியில் தான் ஆக்ட் பண்ணும். தட் இஸ் இ ப்ளஸ் கியூ. அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டால்
இதோட டிஃப்ரென்ஸ் என்னதோ அதாக இருக்கும் இந்த பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதோட டிஃப்ரென்ஸ் என்னதோ அதுதான் இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் நமக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிளியர் ஆகிட்டுதா? ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 1/4πε0 cube by r square, distance square. Distance between இந்த பாயிண்ட்டும் இதுமா வரக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து சார்ஜுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ். இங்கன்னா நம்ம பிளஸ் சார்ஜுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுக்கணும். இங்கன்னா நம்ம மைனஸ் சார்ஜ் பின்னுள்ள பாயிண்ட்டுமா வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஜெனரலா ஈயோடைய எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 cube by r square. ஓகேயா? நம்ம இங்க முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளஸ் கியூ சார்ஜ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த பிளஸ் கியூ சார்ஜ் மூலமான எலக்ட்ரிக் ஃபீல்டை இ பிளஸ் கியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுதோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை பிளஸ் கியூ சார்ஜில் இருந்து இந்த பாயிண்ட் வரக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த டைப்போலுடைய சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வர ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த பிளஸ் கியூ சார்ஜ்லேருந்து இங்கே வர எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இங்கே வர இங்கேருந்து இங்கே வர டோட்டல் டிஸ்டன்ஸ் 6. நமக்கு இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸுக்கு வேண்டாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சார்ஜிலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு போதும். இந்த சார்ஜிலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு போதும். அப்படின்னா சென்டர்லேருந்து இந்த சார்ஜ் வரக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். டோட்டல் ஆர். அந்த ஆர்லேருந்து இந்த ஏ டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணியாச்சுன்னா பி பாயிண்ட் டு பிளஸ் கியூ சார்ஜ் வரையுள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். தட் இஸ் இட் இஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். சரியா? அதே மாதிரி electric field due to minus q charge, that is E minus q, that equal to again 1/4πε0 q by இங்கே வரும்போது இந்த பாயிண்ட் Pல இருந்து இங்கே வரக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். இந்த பாயிண்ட் Pலேருந்து சென்டர் வர ஆர் டிஸ்டன்ஸ். அது கூட எது கூட ஆட் பண்ணணும்? ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஏயும் கூட ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இஸ் இட் கிளியர்? அப்படி நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் net electric field is the difference between these two. (20/2) or 20/5. ഇതിലെ ഏതാക്കും? Which one is larger? 20/2. Denominator ചെറുസா வருதுதான், வேல்யூ பெருசா வருது. என்ன? 20/2 is greater than 20/5. ஏன்னா டினோமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட டோட்டல் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இப்போ டினோமினேட்டர் சிறுசா இருந்தால் தான் அதோட டோட்டல் வேல்யூ கூடுதலாக வருது. அப்படின்னா இது ரெண்டுலேயுமே ஏது தான் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ ஏது வருது? இதுதான். ஏன்னா இங்கே தான் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் வருது. இங்கேனா ஆர் பிளஸ் ஏ. டினோமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுனால இதோடைய நெட் வேல்யூ கம்மியாக தான் வரும். ஆனால் இங்கே டினோமினேட்டர் சிறுசாக தான் வருது. அதனால நெட் வேல்யூ இதோட ஜாஸ்தியாக இதுதான் வரும். அப்படின்னா இங்கே கிரேட்டஸ்ட் ஃபீல்டு எது? இ பிளஸ் கியூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு இ மைனஸ் கியூ. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா
நமக்கு இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் ஃபீல்டு கிடைச்சிரும். ஓகே, அப்படின்னா net field is equal to 1 by 4 pi epsilon 0 q by r minus a the whole square minus 1 by 4 pi epsilon 0 1 by 4 pi epsilon 0 q by r plus a the whole square r plus a the whole square. இதில் ரெண்டில் இருந்துமே q by 4 pi epsilon 0 common. q by 4 pi epsilon 0 common. Remaining 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square. இனி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு இதை ஜஸ்ட் பார்த்துக்கிடுங்க. இதுனா a மைனஸ் பி 4, இது a ப்ளஸ் பி 4. ஓகே, a மைனஸ் பி இன்டு a ப்ளஸ் பி இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். So the net field is equal to q by 4 pi epsilon 0. Denominator we have r square minus a square because r minus a into r plus a is r square minus a square. வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்கு. That is r square minus a square the whole square. இனி நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு இதை ஜஸ்ட் க்ராஸ் ஸ்டேட் பண்ணி எழுதணும். r plus a இங்கே வரும், r minus a இங்கே வரும். இப்போ r plus a the whole ஸ்கொயரும் r minus a the whole ஸ்கொயரும். ஜஸ்ட் இதை இங்கே எழுதணும், இதை இங்கே எழுதணும், அவ்வளோதான். இது இங்கே, இது இங்கே. முதல்ல நம்ம r plus a the whole square வரும் minus r minus a the whole square வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டுனா நம்முடைய சொல்யூஷன் வந்துடும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? r plus a the whole square minus r minus a the whole square, that equal, we know it is of the form a plus b the whole square, that is r square plus 2ar plus a square minus within bracket r minus a the whole square, that is r square minus 2ar plus a square, that equal r square plus 2ar plus a square. இந்த மைனஸ் உள்ளுக்கு வரும்போது மைனஸ் r square plus 2ar minus a square. ஓகே, சிமிலர் டேர்ம்ஸ் நம்ம ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வர டேர்ம்ஸில் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இங்கே r square minus r square cancel, r square and minus r square, then a square and minus a square, மீதி 2ar plus 2ar, that equal to 2ar plus 2ar equal to 4ar. Okay, simple mathematics தான், கொஞ்சம் கவனமா செஞ்சா போதும். Therefore is equal to q by 4 pi epsilon 0, numerator simplify பண்ணும்போது 4ar தான் வருது, by r square minus a square the whole square, r square minus a square the whole square. இங்கே டைபோல் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணும்போது
equal and opposite charges separated by a very small distance தான் சொல்லுவோம். ஆல்ரெடி டைபோல் லென்த் 2a, அதோட டைபோல் லென்த் 2a, அதோட half தான் a. இப்போ 2a ஆல்ரெடி ரொம்ப சின்ன குவான்டிட்டி, அதோட half எடுக்கும்போது அது இன்னும் சின்ன குவான்டிட்டி, அதோட ஸ்கொயர் வேல்யூ எடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப சின்ன குவான்டிட்டி. Compared to r square, a square is very very small. So we can neglect a square. Can neglect a square because a square is far less than r square. r square மா கம்பேர் பண்ணும்போது a squareோட வேல்யூ ரொம்ப சிறுசு, அதனால நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதை நெக்லெக்ட் பண்ணியாச்சுன்னா மீதி q by 4 pi epsilon 0. இது நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 into 2ar எழுதேன். 4 is 2 into 2 by, இங்கே ஆல்ரெடி a ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்ணியாச்சு, மீதி ஒரு r ஸ்கொயர், வெளியில் ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர், that is r raised to 4. இந்த ஆறும் இதும் கேன்சல் ஆயிரும், கியூப் வரும். இங்கே நான் 2a into q, 2a into q, we know 2aq is equal to p, the dipole moment. 2aq is p, the dipole moment. 2a into q, that is p, the dipole moment. அப்படின்னா இந்த equationல 1 by 4 pi epsilon 0, ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு, 2aqக்கு பதிலாக p எழுத முடியும், by denominatorல r cube. This is the net force acting on the axial line or the axial point due to electric dipole. முக்கியமான டெரிவேஷன் படிச்சுடுங்க. கிளியரா? இதில் இம்பார்ட்டண்ட்டாக 2 பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஒன்று, ஹியர் E is proportional to 1 by r cube. E is proportional to 1 by r cube. Distance ஓட கியூபுக்கு தான் reciprocal proportionality வருது. Distance ஓட கியூபுக்கு தான் reciprocal proportionality வருது. Electric field is proportional to 1 by r cube. இன்னொன்று என்னன்னா, இங்கே E minus E plus Q minus E minus Q தான் நம்முடைய நெட் ஃபீல்டு. இங்கே பெருசாக வருது ப்ளஸ் சார்ஜோடைய ஃபீல்டு தான். அப்படின்னா இதோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் தான். இது எக்ஸ் ஆக்சிஸ், therefore it is along px. X axis, that means it is along px. இதோட டைரக்ஷன் the field is acting along px. field act பண்ணது pxல தான். clear? electric dipole உடைய direction already from negative to positive. From negative to positive, that is along the x axis. இது ஃபீல்டோட டைரக்ஷனும் இப்படி தான் வருது, சேம் தான் வருது, along px. அப்படின்னா இது same as the direction of dipole moment p. Same as the direction of dipole moment p. இவ்வளோ பாயிண்ட் நோட் பண்ணிடுங்க, இம்பார்ட்டண்ட். E is inversely proportional to r cube. Then the direction is along the x axis. The x axis, that is OX or PX,
The direction is along px. From the point P to the positive x-axis. Then the direction of dipole moment is also from negative to positive charge. Dipole moment is also from negative to positive charge. P along this direction. Similarly, the electric field E is also acting along the P along this direction. Similarly, the net force also, that is E is also acting along the same direction. E is also acting along the same direction. P and E along the same direction. Then note பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம equatorial planeல செய்யும்போது ஆப்போசிட்டாக தான் வரும். அதனால டைரக்ஷன் நோட் பண்ணிக்கிடுங்க. எக்ஸாமுக்கு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணதுக்காக சிலப்போ கொஸ்டினில் இருக்கும். கிளியரா? உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இப்போ தான் முதல் ரெடியாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். See you in the next video.